சென்னை வலசரவாக்கம் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள நடிகர் ரோபோ சங்கர் உடலுக்கு திரை உலகினர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் யுவராஜ். யுவராஜ், வணக்கம். தகவல்களை சொல்லலாம். வணக்கம். நடிகர் ரோபோ சங்கர் உடல்நலக்குறைவு காரணமாக நேற்று சென்னையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்திருக்கின்றார். 46 வயதான அவர் நேற்று உடல்நலக்குறைவு படப்பிடிப்பில் இருந்த பொழுது ரத்த அழுத்தம் குறைவு காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதற்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் சென்னை வலசரவாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காகவும் திரைத்துறையினர் அஞ்சலிக்காகவும் அதே போன்று அவருடைய நண்பர்கள் அஞ்சலிக்காகவும் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அவரது உடலுக்கு ஏராளமான திரைத்துறையை சார்ந்த நடிகர்கள் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். முன்னதாக நேற்று இரவு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் நடிகர்கள் தனுஷ், அதே போன்று இன்று காலை நடிகர் சிவகார்த்திகேயன், ரியோ, இளவரசு உள்ளிட்ட நடிகர்களும் அதே போன்று அவர் பணியாற்றிய தனியார் தொலைக்காட்சியில் உடன் பணியாற்றிய அந்த சக கலைஞர்களும் அதே போன்று அவர் ஆரம்ப காலத்தில் மிமிக்ரி ஆர்டிஸ்டாக பணியாற்றிய பொழுது அதனுடன் இந்த ஏராளமான கலைஞர்கள் அவரது உடலை பார்த்து கதறி அழக்கூடிய அந்த ஒரு காட்சிகளை நாம் பார்த்து வருகின்றோம். இந்நிலையில் ஏராளமான நடிகர்கள் ஒரு நல்ல நண்பரை இழந்து விட்டதாகவும் ஒரு நல்ல மனிதரை இழந்து விட்டதாகவும் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பிறகும் அவர்களுடைய குடும்பத்திற்கு தங்களுடைய ஆறுதலையும் தெரிவித்து வருகின்றனர். தொடர்ந்து பல திரைத்துறையை சார்ந்த நடிகர்கள் அவருக்கு மிகவும் நெருக்கமாகவும் அதே போன்று உடன் ஒரு சகோதரன் போன்று இருந்ததாகவும் அவர்கள் அந்த அவர் உடலை பார்த்துவிட்டு வெளியே வந்து தெரிவிக்கின்ற அந்த ஒரு காட்சிகளை நாம் பார்த்து வருகின்றோம். தொடர்ந்து ஏராளமான திரைத்துறையை சார்ந்த நடிகர்களும் அவர் உடன் பயணித்த சக நடிகர்கள் என ஏராளமானோர் தொடர்ந்து அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.